ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லல்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பராக முட்டைக்கோஸ் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு இது கூடவே 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம 2 தக்காளியை எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். நான் இந்த சாப்பாட்டுக்கு 4 தக்காளி பழுத்ததாக பெருசாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க, வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா அதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் நான் ஒரு கேரட் சேர்த்துக்கிறேன் இந்த முட்டைக்கோஸ் சாப்பாட்டுக்கு. இது கூடவே வெட்டி வச்சுருக்க முட்டைக்கோஸ் இதையும் சேர்த்து நல்லா இந்த மசாலாலாம் கலக்கிற அளவுக்கு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்த உடனே நம்ம ஊற வச்சுருக்க புழுங்கல் அரிசி நம்ம இது கூடவே சேர்த்து 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது கூட தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நல்லா ஊற வச்சு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் போட்டு 1 விசில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ புழுங்கல் அரிசின்றதுனால 2 விசில் விட்டு எடுக்கிறேன். இப்போ நல்லா விசில் அடங்கின உடனே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு செம்ம சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இது மதியானம் பசங்களுக்கெலாம் சாதம் மதியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். நமக்கே என்னடா குழம்பு வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கூடவே தயிர் பச்சடி, ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.